இன்னைக்கு ராகி கஞ்சி செய்யலாம். இது வந்து ஜவ்வரிசி நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கிறேன். நீங்க எப்போ செஞ்சாலும் பாயாசத்துக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருங்க. அப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஊறிடும், ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இது வந்து ராகியை ஊற வச்சு அரைக்க போகிறேன். எல்லாம் பவுடராக தான் கஞ்சி வைப்பாங்க. இதை ஊற வச்சுட்டு அரைச்சி வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து தான் கஞ்சி கசக்க போகிறோம். ராகி கஞ்சி தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கடி இதை அரைச்சிட்டு வந்துடுறோம். இது ஸ்வீட், அது நல்லா இனிப்பாக இருக்கும், பாயாசம் மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ராகி கஞ்சி. இதை வடிகட்டிக்கலாம் அரைச்சிட்டு. இது மாதிரி நல்லா வடிகட்டிங்க. ஒரு 2 தடவை அரைச்சிட்டு நல்லா அந்த பால் மட்டும் எடுத்துக்கணும். அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். திப்பி தனியாக இருக்குது, பால் தனியாக இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது, ஜவ்வரிசி போடணும். இப்போ நல்லா ஜவ்வரிசி வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த பாலை சேர்த்துக்கணும். லைட்டாக வடிகட்டுங்க, அதுலேயும் அந்த திப்பி இருக்கும் அடியில். இது கஞ்சியாக சொல்லலாம், பாயாசமாக சொல்லலாம். சர்க்கரை போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. புட்டு, அது இட்லி, அதே சாப்பிட்றதோ இது மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க, பசங்க குடிப்பாங்க. எல்லாமே சாயங்காலமாக காப்பி குடிக்கிறதுக்கு பதில் இதை வச்சு கஞ்சி வச்சு குடிங்க, காப்பி டீ குடிக்கிறது. ஒரு ராகியை ஊற வச்சேன் நான். இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது இதில் ஒரு கப்பு போட்டுங்க, இல்லை ஒரு கப்பு ஜவ்வரிசி, 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். லைட்டாக டேஸ்ட்டுக்கு உப்பு. ஓவர் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஹெல்த்தியான ராகி கஞ்சி ரெடி. நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.